ஒரு வாரம் ஊருக்கு போயிருந்தேன். எங்க போயிருந்தேன் என்னன்னு இன்னொரு வீடியோல சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது வீடு வீடாவே இல்ல. வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருந்தது. இந்த மிக்ஸிய பார்த்தாலே தெரியும் ஒரு வாரம் என்னலாம் நடந்திருக்கும்ன்றது. எப்பவுமே என்ன செஞ்சனாலும் கையோட தொடச்சு சுத்தமா வச்சுக்குவேன். முன்னெல்லாம் எனக்கு அப்படியே கோவமா வரும். ஏன் இப்படி இருக்காங்க? இது கூட எடுத்து வைக்க மாட்டாங்களா? அப்படின்னு ரொம்ப எரிச்சலா இருக்கும். இப்ப நான் ஒரு டீச்சராவோ இல்ல ஒரு ஆபீஸ் கோயிங் பர்சனாவோ இருந்தா நான் ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தேன்னா என்னோட ஃபைல்ஸ் என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே நான் தான் பார்க்கணும். அது போல இது எல்லாமே என்னோட வேலை. இது இப்படிதான் இருக்கும். ஒரு வாரம் செய்யாத வேலை சேர்ந்து இருக்குது. இது நான் தான் பார்க்கணும்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்க ஆரம்பிச்சேன். என்ன பண்றது, வேற வழி? குறைஞ்சபட்சம் எரிச்சல் இல்லாமலாவது இருக்கலாம் இல்லையா? ஆனாலும் நான் கேட்பேன், கேட்காமலாம் இருக்க மாட்டேன். இது ஏன் இப்படி கிடக்குது, அது ஏன் அப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்பேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு ஈவினிங்கா ஒரு படத்துக்கு போலான்னு கல்கி படம் பார்க்க போயிருந்தோம். உங்களுக்கு மகாபாரத கதை தெரியும், கல்கி அவதாரம் பத்தி ஒரு ஐடியா இருக்குதுன்னா படம் நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லைன்னா படம் பயங்கர போரா இருக்கும். படம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச